Hi students, இந்த வீடியோல நம்ம CBSE class 11th sets chapter உடைய miscellaneous exercise அதாவது last exerciseல இருக்க எல்லா questions பார்க்க போறோம். வாங்க இப்ப problem solve பண்ணலாம். First sum பாருங்க. Decide among the following sets which sets are the subsets of one and another. அதாவது இந்த கொடுத்திருக்கிற இந்த நாலுல எது நம்மளுக்கு வந்து subset அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சாரி இது எக்ஸ் ஸ்கொயர், இது ஓகே x2 இல்லை, இது எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ ஏன்ற செட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இதில் என்ன இருக்குது, ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் அண்ட் எக்ஸ் சாட்டிஸ்ஃபைஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x + 12. ஓகே, அப்போ நம்ம எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x + 12 ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன தெரியும், நம்மளுடைய எக்ஸோட வேல்யூஸ் தெரியும். ஸோ இப்போ 12 நம்ம எப்படி எழுதலாம், எய்தர் 12 1s are 12 ஆர் 2 6s are 12 ஆர் 3 4s are 12. இந்த 4 ஆப்ஷன் தான், 3 ஆப்ஷன் தான் நம்மளுக்கு இருக்குது. இப்போ இதில் 8 வர்ற மாதிரி அப்படின்னா 2 and 6 வந்து நம்மளுக்கு 8 கிடைக்கும், கரெக்டாக. 3 and 4 7 வரும். இது எய்தர் என்னது 13 ஆர் 11 வரும். ஸோ அப்போ 8ன்றது என்னது 2 and 6ல கிடைக்குது. ஸோ அப்போ நம்ம இதை எப்படி எழுதுகிறோம் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 6x மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இதில் எக்ஸை காமனாக எடுத்திங்கன்னா எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு இங்கே என்ன பண்ண போகிறோம், நம்ம 6ஐ காமனாக எடுக்க போகிறோம். ஸோ மைனஸ் 6 வெளியில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், சாரி இந்த இடத்துல வந்து ப்ளஸ் 12 கொஷினில். ஸோ எக்ஸ் மைனஸ் 12 எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ என்ன இருக்குது நம்மளுக்கு, எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன நம்மளுக்கு 2,6. இப்போ பிசிடி வந்து அவங்க ஸ்ட்ரெயிட்டாக செட்டு கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல ஏ மட்டும் நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, இந்த சொல்யூஷனை சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்க, ஏன்ற செட் எடுத்துக்கிட்டு இதில் எதெல்லாம் சப்செட்டுன்னு பார்ப்போம். சப்செட் அப்படின்னா என்ன அர்த்தம், இதில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் இது உள்ளே இருந்தால் அது சப்செட். இப்போ ஏல 2,6 இருக்குது, இங்கே இருக்கா 2வும் இருக்குது 6ம் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் என்னது, ஏ இஸ் த சப்செட் ஆஃப் பி. அதே மாதிரி ஏ எடுத்து சியில் பாருங்கள் 2 4 6. ஸோ 2வும் இருக்குது 6ம் இருக்குது. அப்போ ஏ இஸ் த சப்செட் ஆஃப் சி. நெக்ஸ்ட் 2 6 இருக்கா, டியில் 6 மட்டும்தான் இருக்குது. ஒரு எலிமெண்ட் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியாது, இதை வந்து சப்செட்டாக சொல்ல முடியாது. ஸோ அப்போ ஏ இஸ் நாட் த சப்செட் ஆஃப் டி. ஆர் நீங்கள் இதை வந்து என்ன பண்ணலாம், எழுதாமல் விட்டுறலாம், விச்செவர் சப்செட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏக்கும் பிக்கும் பார்த்தாச்சு, ஏக்கும் சிக்கும் பார்த்தாச்சு. இப்போ அதே மாதிரி பி எடுத்து பாருங்க, பி எடுத்து சி கூட பார்ப்போமா. 2 4 6 2 4 6 கரெக்டாக இருக்குது. அப்போ பி இஸ் த சப்செட் ஆஃப் சி, கரெக்டாக. இதில் இருக்கிற எலிமெண்ட் இதில் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து என்னது சப்செட். அடுத்தது சி, பி எடுத்து டி கூட பார்த்தா மேட்ச் ஆகலை, ஸோ அது விட்டுடலாம். இப்போ சி எடுத்துக்கோங்க, சியில் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ என்ன நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியாது. ஸோ அதனால் நம்ம சியை இக்னோர் பண்ணிடுறோம். அடுத்து டி எடுத்துக்கோங்க, நீங்கள் டி எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 6 இருக்கா, டி வந்து ஏக்கும் சப்செட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ டி இஸ் த சப்செட் ஆஃப் ஏ. அதே 6 எங்கே இருக்குது, பிலையும் இருக்குது. ஸோ அப்போ டி இஸ் த சப்செட் ஆஃப் பி. அண்ட் இந்த 6 நம்மளுக்கு என்ன சிலையும் இருக்குது. அப்போ டி இஸ் த சப்செட் ஆஃப் சி. இந்த டி வந்து ஏபிசி மூணுத்துக்குமே சப்செட்டாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு எத்தனை சப்செட் கிடச்சிருக்கு பாருங்கள், 1 2 3 4 5 6 சப்செட்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல கிடச்சிருக்கு. இப்போ செகண்ட் சம் பாருங்க, இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் டிட்டர்மைன் வெதர் த ஸ்டேட்மெண்ட் இஸ் அ ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ இப்போ இதில் இருக்க ஒவ்வொன்றும் நம்மளுக்கு வந்து என்னது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இதோட லாஜிக் வந்து நம்மளுக்கு பிலாங்ஸ் டு அப்படின்றதுக்கும் சப்செட் அப்படின்றதுக்குமான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சால் இது எல்லாமே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, விச் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா ஏ அப்படின்ற செட்டில் வந்து எக்ஸ் அப்படின்னு ஒரு எலிமெண்ட் இருக்குது. ஓகே, ஏ பிலாங்ஸ் டு பி, இந்த இடத்துல பிலாங்ஸ் டு அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம், பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, கமா ஒய் ஆர் இசட் சம்திங் எக்ஸ்ட்ரா இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இப்போ இதுதான் வந்து பி செட்டு. இப்போ என்ன சொல்கிறாங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு பின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல எக்ஸ் வந்து எலிமெண்ட்டாக இருக்கா பியில் அப்படின்னா கிடையாது. எக்ஸ் என்னவா இருக்குது, சப்செட்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன கிடையாது நம்மளுக்கு, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபால்ஸ். புரியுதா? ஸோ நம்ம என்ன சொல்ல வரோம்,
ஏன்றதுல ஒரு எலமெண்ட் இருக்கு, ஆனால் இந்த இடத்துல பி வந்து ஏ பிலாங்ஸ் டு பின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த கம்ப்ளீட் ஏ, அதாவது இந்த கம்ப்ளீட் ஏவும் இது உள்ளே இருக்கிறதா அர்த்தம். அப்போ உள்ளே இருக்கிறதா அர்த்தம்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு பியில் டைரெக்டாக ஏ வந்து எலமெண்ட்டாக இல்லாமல் ஒரு சப்செட் மாதிரி இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட் ஒன் நம்மளுக்கு ஃபால்ஸ். இப்போ அதே மாதிரி செகண்ட் ஒன் பாருங்க, ஏ இஸ் த சப்செட் ஆஃப் பி. ஓகே, இப்போ ஏன்றது இதே எக்ஸ் எடுத்துக்கிறேன், அண்டு பி வந்து சப்செட் அப்படின்னும் போது நம்மளுக்கு எப்படி வருது? இப்போ ஏ அப்படின்றது எக்ஸ்னு ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு பியில் எப்படி இருக்கும் தெரியுமா? எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு இருக்கும். புரியுதா பாருங்க? ஸோ அப்போ பி எக்ஸ் கமா ஒய் அப்படின்னா இதில் இருக்க ஒரு எலமெண்ட் வந்து சப்செட்டாக இருக்குது. ஓகே ஃபைன். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க? ஏ பிலாங்ஸ் டு சி. இங்கே என்ன சொல்கிறாங்க? பி இஸ் த பி பிலாங்ஸ் டு சின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ சி எப்படி இருக்கும் பாருங்கள்? பின்றது கம்ப்ளீட்டாக இருக்குது. இப்போ இது வந்து எக்ஸ் கமா ஒய் கமா இசட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கம்ப்ளீட் பி வந்து எதுக்குள்ளே இருக்குது? நம்மளுக்கு சிக்குள்ளே இருக்குது. இப்போ என்ன கேட்குறாங்க? ஏ பிலாங்ஸ் டு சின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த இடத்துல ஏ பிலாங்ஸ் டு லாஜிக்கா? கண்டிப்பாக வந்து லாஜிக் கிடையாது. அப்போ நம்மளோட செகண்ட் ஒன்று என்னது? ஃபால்ஸ். இது எப்போ லாஜிக்காக இருக்கும்? அவன் வந்து தெளிவாக வந்து பியில் ஒன்லி எக்ஸ் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னால் மட்டும்தான் என்னது இது லாஜிக்கலி கரெக்டாக இருக்கும். பட் பியில் எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் இருக்கலாம். அப்போ அப்படி இருக்கலாம் அப்படின்னும் போது அப்போ சியில் நம்மளுக்கு என்ன இருக்குது? எக்ஸ் கமா ஒய்ன்றது ஒரு கம்ப்ளீட் பாக்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி அர்த்தம். அப்போ நம்ம போய் என்ன சொல்ல முடியாது? இந்த ஏன்றது உள்ளே இருக்குது அப்படின்னு நம்ம தனியாக சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ செகண்ட் ஒன் ஃபால்ஸ். இப்போ தேர்ட் ஒன் பாருங்க, இஃப் ஏ இஸ் த சப்செட் ஆஃப் பி, பி இஸ் த சப்செட் ஆஃப் சி, தென் ஏ இஸ் த சப்செட் ஆஃப் சி. பார்ப்போமா? அதே எக்ஸாம்பிள், ஏன்றதுல எக்ஸ் எடுத்துக்கிறோம், பின்றது எக்ஸ் கமா ஒய்ன்னு எடுத்துக்கிறோம், அண்ட் சி அப்படின்றத நான் என்ன பண்ணுறேன்? இங்கே எல்லாமே சப்செட் இருக்குது. பிலாங்ஸ் டுன்ற வேர்டே இருக்கிறதுனால இல்லை அப்படின்றதுனால நம்ம அதை அப்படியே போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், எக்ஸ் கமா ஒய் கமா இசட். இவங்க கொடுத்த இது எல்லாமே செட் ஆகும் பாருங்க. ஏ இஸ் த சப்செட் ஆஃப் பி. ஸோ எக்ஸுன்றது இதில் இருக்கிறதோட ஒரு சப்செட். ஓகே, இப்போ எக்ஸ் ஒய் அப்படின்றது இதில் இருக்கிறதோட ஒரு சப்செட். அப்போ இவங்க கொடுத்த இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ ஏ இஸ் த சப்செட் ஆஃப் சி சாட்டிஸ்ஃபை ஆகுமா? ஆப்வியஸ்லி ஆகும். பிகாஸ் இந்த இடத்துல எக்ஸ் அப்படின்றது இதோட ஒரு சப்செட்டாக சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? தேர்ட் ஒன் இஸ் ட்ரூ. புரியுதா பாருங்க? எப்போல்லாம் பிலாங்ஸ் டூன்னு வருதோ அப்போல்லாம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா பிலாங்ஸ் டூன்னு சொல்லும் போது இந்த செட் அப்படியே உள்ளே வந்து உட்காந்துக்கிறது தான் பிலாங்ஸ் டூ. ஆனால் சப்செட் அப்படின்னு சொல்லும் போது இதோட ஒரு எலமெண்ட்டை நம்ம எழுதுகிறோம். சப்செட்னா நான் ஆக்சுவலாக என்ன சொன்னேன்? இப்போ பிக்கு சப்செட்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் ஒரு சப்செட், ஒய் ஒரு சப்செட், நல் செட் வந்து ஒரு சப்செட், அப்புறம் எக்ஸ் கமா ஒய் வந்து ஒரு சப்செட். கரெக்டாக? இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிற நாலுமே தான் இதோட சப்செட். புரியுதா? அப்போ எக்ஸுன்றது ஏவோட சப்செட்னா ஆப்வியஸ்லி எஸ், எக்ஸுன்றது ஏவோட சப்செட் தான். எக்ஸ் கமா ஒய் பியோட சப்செட்னா ஆப்வியஸ்லி சப்செட் தான். ஸோ அப்போ சப்செட்க்கும் பிலாங்ஸ் டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியணும். இப்போ ஃபோர்த் ஒன்ல இஃப் ஏ இஸ் நாட் த சப்செட் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுடைய ஆஸ் யூஷுவல் எக்ஸாம்பிள், ஏ நீங்கள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறீங்க அண்ட் பி வந்து என்னது? நாட் அ சப்செட் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்? ஒய் இசட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ என்ன அர்த்தம்? எக்ஸுன்ற எலமெண்ட் ஒய் இசட்ல இல்லை. ஸோ அப்போ இது என்னது? இது ரெண்டும் வந்து நாட் அ சப்செட். ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அடுத்து பி இஸ் நாட் த சப்செட் ஆஃப் சி. இப்போ பின்றது இந்த எலமெண்ட் தான். ஸோ இப்போ நான் இதை சி எடுத்துக்கும் போது நான் எக்ஸ் கமா அப்புறம் என்ன சொல்லலாம்? எக்ஸ் கமா 2 கமா இல்லை எக்ஸ் கமா ஏ கமா பி இப்படின்னு கூட எழுதலாம். கரெக்டா? ஸோ இப்போ இதுக்கு பாசிபிள் இருக்கா இல்லையா? பி தான் வந்து நாட் அ சப்செட்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ இந்த இடத்துல என்னது? இது வந்து நாட் அ சப்செட். ஓகேவா? இப்போ இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஏ இஸ் த நாட் அ சப்செட் ஆஃப் சி நம்ம என்ன சொல்ல முடியாது? கண்டிப்பாக சொல்ல முடியாது. பிகாஸ் இந்த இடத்துல எக்ஸ் வரலாம், வராமலும் இருக்கலாம். ஸோ நம்ம அதை வந்து டிஃபைன்டு ஸ்டேட்மெண்ட்டாக எக்ஸ் வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் ஏற்கனவே எக்ஸ் இங்கே வராதுன்னு சொல்லியாச்சு. அப்போ இந்த இடத்துல எக்ஸ் வந்து வரலாம், வராமல் இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கிறதுனால ஏ இஸ் நாட் த சப்செட் ஆஃப் சி நம்ம என்ன பண்ண முடியாது? கன்ஃபார்மாக நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ எய்தர் இட் கேன் பி ஆர் கேனாட் பி. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். பிகாஸ் அது எக்ஸ் வரவும் செய்யலாம், வராமலும் இருக்கலாம். இப்போ அதே மாதிரி ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ.
ஓகே. அப்ப எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏன்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்ன்றது ஏவோட செட்ல இருக்கு. ஏ நாட் அ சப்செட் ஆஃப் பி. ஓகே. அப்ப ஏ நாட் அ சப்செட் ஆஃப் பி அப்படின்னா அப்ப பின்றதுல நம்மளுக்கு ஒய் இசட் அப்படின்னு 2 எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே. தென் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி. எப்படி பாசிபிள்? ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்க? ஏ வந்து இதோட சப்செட்டா இருந்தா மட்டும்தான் இங்க இருக்கிற எலமெண்ட் இங்க வர முடியும். அப்ப இந்த எக்ஸ் இந்த பில வர முடியுமா? முடியாது. இன்கேஸ் எக்ஸ் இங்க இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை இந்த இடத்துல எக்ஸ் எனி எலமெண்ட்ஸ் கூட எக்ஸ் இருந்தா இது கண்டிப்பா என்னது சப்செட் ஆயிடும். பட் அவங்க என்ன சொல்றாங்க? நாட் அ சப்செட்னு சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா என்ன பண்ண முடியாது? எக்ஸ் வந்து பில வர்றதுக்கான பாசிபிளே கிடையாது. ஸோ 5th ஒன் இஸ் ஆல்சோ ஃபால்ஸ். நெக்ஸ்ட் 6th ஒன் பாருங்க. If A is the subset of B and X doesn't belongs to B. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நீங்கள் வந்து A அப்படின்னு ஒரு செட் எடுத்துக்கிறீங்க. இப்போ இந்த A செட்டில் Y இருக்குன்னு வச்சுப்போம். B செட்டில் உங்களுக்கு Y Z இருக்குன்னு வச்சுப்போம். நான் இப்போ A செட்டில் X போட முடியுமா? ஏன்னா அது சப்செட்னு சொல்லிட்டாங்க. இங்கே என்ன இருக்கோ அதில் ஒரு எலமெண்ட் தான் இங்கே போட முடியும். இங்கே விட என்ன பண்ண முடியாது? இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா எந்த எலமெண்ட்டையும் போட முடியாது. பிகாஸ் இது வந்து சப்செட் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்றது வந்து இதில் இருக்கிற ஒரு எலமெண்ட் தான் இங்கே இருக்க முடியும். அப்போ என்ன சொல்கிறாங்க? இந்த இடத்துல வந்து எக்ஸ் இங்கே வரலை அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இதோட சப்செட்லையும் என்ன பண்ணும்? எக்ஸு கண்டிப்பாக வந்து வராது. அப்போ எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏன்றது ட்ரூ. புரியுதா? அப்போ சப்செட்டோடைய கான்செப்ட் நம்மளுக்கு என்ன தெளிவாக தெரியணும்? சப்செட் அப்படின்னா மெயின் செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? சப்செட்டில் எடுத்துக்க முடியும். கரெக்டாக? அதானே சப்செட்டோட லாஜிக். மெயின் செட் எலமெண்ட்ஸ் மட்டும்தான் சப்செட்டில் இருக்கும். அப்போ மெயின் செட்டு பிலே வந்து எக்ஸ் இருக்காது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக வந்து என்ன சொல்லிடலாம்? ஏல எக்ஸ்ன்ற எலமெண்ட் வரவே வராது. ஸோ த 6th ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. இப்போ இதில் என்னென்ன 3rd and 6th statements are true. Let A, B and C be the sets such that A union B equal to A union C and A intersection B equal to A intersection C. Prove that B equal to C. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி சம்ஸை நம்ம 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஒன்று ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம், இன்னொன்று எக்ஸாம்பிள்ஸை வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு 2 மெத்தட்லையுமே சால்வ் பண்ணி காமிக்கிறேன். எந்த மெத்தடு உங்களுக்கு ஈஸியாக புரியுதோ நீங்கள் அந்த மெத்தட் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாமா? A union B equal to A union C. ஓகே. இப்போ இது ரெண்டுத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேக்கிங் இன்டர்செக்ஷன் ஆன் போத் சைட்ஸ். பிஓ சிஓ வச்சு ரெண்டுமே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இன்டர்செக்ஷன் பண்ண போகிறீங்க. ஏன்னா இங்கே யூனியன் இருக்கிறதுனால நான் இன்டர்செக்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ பியை வச்சு நான் இன்டர்செக்ஷன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஏ யூனியன் சி இன்டர்செக்ஷன் பி. ஓகேவா? ரெண்டு பக்கமும் பியை வச்சு நம்ம இன்டர்செக்ஷன் பண்ணிட்டோம். இப்போ ஏவும் பியும் நீங்கள் யூனியன் பண்ணிவிட்டு பி கூட இன்டர்செக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி என்ன கிடைக்கும்? பி தான் கிடைக்கும். புரியுதா? அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னா இப்போ ஏன்னு ஒரு செட் இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு பின்னு ஒரு செட் இருக்குது. இது ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது இது ஃபுல்லாக கிடச்சிரும் நம்மளுக்கு, ஃபுல் போர்ஷன். பட் அதை மறுபடியும் நீங்கள் பி கூட இன்டர்செக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மட்டும்தான் கிடைக்கும்? இந்த பி மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அப்போ லாஜிக்கலி இதுக்கு என்ன அர்த்தம்? இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு பி கூட இன்டர்செக்ட் பண்ணால் இதில் எது இருந்தாலும் சரி பியில் இருக்கிற எலமெண்ட்ஸ் மட்டும்தான் என்ன வரும்? ஒன்றா வரும். பிகாஸ் என்னது? இது வந்து காமன் எலமெண்ட்ஸ் மட்டும்தான் எடுக்கும். அப்போ பியில் என்ன இருக்கோ அதுதான் கண்டிப்பாக வரும். ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன? பி அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த இடத்துல ஏபிசி மூணுமே வெவ்வேறு எலமெண்ட், ஐ மீன் வெவ்வேறு செட்டுன்றதுனால நம்ம என்ன பண்ணலாம்? டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்ளை பண்ணுறோம். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி, இந்த யூனியன் அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து இது கூட பண்ணிங்கன்னா சி இன்டர்செக்ஷன் பி. ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷன் அப்படியே இருக்கட்டும். இதில் ஒரு சின்ன ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம தேவைன்னா வந்து மாற்றிக்கலாம். இப்போ அதே மாதிரியே செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஏ இன்டர்செக்ஷன் பி இருக்கு இல்லையா? எய்தர் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க, ஆர் இதே ஈக்குவேஷனை நான் சொன்னேன் இல்லையா, பிலையும் பண்ணலாம் சிலையும் பண்ணலாம்னு சொன்னேன்னா. ஸோ நம்ம அப்போ சியில் பண்ணி பார்ப்போமா? ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஏ யூனியன் சி. இப்போ அதே மாதிரி டேக்கிங் இன்டர்செக்ஷன், ஏன்னா இங்கே யூனியன் இருக்குது, ஸோ அதனால் நம்ம இன்டர்செக்ஷன் எடுத்துக்கிறோம். சி. ஓகே. ஏ யூனியன் சி இன்டர்செக்ஷன் சி. இப்போ இதில் 3 செட்டும் வெவ்வேறு இருக்கிறதுனால ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்? ஏ இன்டர்செக்ஷன் சி யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு, இங்கே இதே லாஜிக் தான் பாருங்கள். ஏவும் சியும் நீங்கள் யூனியன் பண்ணிங்கன்னா எல்லா எலமெண்ட்டும் வரும். ஆனால் அதை திரும்ப சி கூட இன்டர்செக்ட் பண்ணும்போது சியில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் வரும். கரெக்டாக? ஸோ நம்மளுக்கு சி மட்டும் கிடச்சிருச்சு. இப்போ இதில் என்ன பண்ணுறோம் நம்ம? இங்கே பாருங்கள்,
சி இன்டர்செக்ஷன் பியும் பி இன்டர்செக்ஷன் சியும் ஒன்று தான். ஆனால் இங்கே என்ன இருக்குது, வெவ்வேறு எலமெண்ட் இருக்குது. நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும், பியும் சியும் ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு என்ன ஒரு லாஜிக் கொடுத்துருக்காங்க, ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் சி அப்படின்னு ஒரு லாஜிக் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷனை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ எப்படி எழுதுறேன் பாருங்கள், பி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு பதில் ஏ இன்டர்செக்ஷன் சி எழுதலாம். பிகாஸ் இது வந்து என்னது, கிவன் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் சி யூனியன், இதை நான் திரும்ப மாற்றி எழுதிக்கிறேன் பி இன்டர்செக்ஷன் சி. பிகாஸ் இது ரெண்டும் ஒன்று தான். இது ஏன் நம்ம இப்படி எழுதியிருக்கோம், பிகாஸ் இது வந்து என்னது, நம்மளுக்கு கிவன் ஸ்டேட்மெண்ட் இதில் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னும் இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கோங்க. இங்கே என்ன இருக்குது, ஏ இன்டர்செக்ஷன் சி யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ தேர்ஃபோர் பி ஈக்குவல் டு சி, ஹென்ஸ் ப்ரூவ்ட். புரியுதா? நம்ம ஒரே ஸ்டேட்மெண்ட் எடுத்து ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இன்டர்செக்ஷன் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் ஆஃப் சி பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன ஆகுது, காமனாக வந்து பி அண்ட் சி நம்மளுக்கு அரைவ் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு டைப் ஆஃப் சால்விங். இப்போ இதே செம்ம நான் உங்களுக்கு இன்னொரு டைப் ஆஃப் சால்விங் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ லெட் எலமெண்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. லெட் எலமெண்ட் வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். லெட் ஏன்றதுல வந்து எக்ஸ் அப்படின்னு ஒரு எலமெண்ட் இருக்கிறதா எடுத்துப்போம். ஓகே, ஆர் நம்ம காமனாக எப்போவுமே வந்து என்ன பண்ணுறோம், பி எடுத்துக்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ நான் பி எடுத்துக்கிறேன். லெட் பி ஈக்குவல் டு எக்ஸ் எலமெண்ட். ஏன் ஏ எடுக்கலன்னு ரெண்டு பக்கமும் இருக்குது. ஸோ நம்ம எடுத்துக்க போகிறது பி அண்ட் சியை தான் ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ நான் அப்போ பியில் ஒரு எலமெண்ட் எடுத்து அதை கடைசியாக கொண்டாந்து என்ன பண்ண போகிறேன், சியில் இருக்கா இல்லையான்னு சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ அந்த லாஜிக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் பியில் ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டேன். இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டே வந்து கடைசியாக சியில் அந்த எலமெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அது ரெண்டும் வந்து ஈக்குவல்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ ஏ பியில் எக்ஸுன்ற ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டேன். இப்போ பியில் ஒரு எலமெண்ட் இருந்தால் ஏ யூனியன் பியில் வரும்போது இந்த பியில் இருக்க எலமெண்ட் கண்டிப்பாக என்ன ஆகும், இதில் வந்துடும். கரெக்டாக? அப்போ ஏ யூனியன் பியும் எக்ஸுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன, ஏ யூனியன் பியும் ஏ யூனியன் சியும் ஈக்குவல். கரெக்டாக? ஸோ அப்போ இது என்ன அர்த்தம், ஏ யூனியன் சிலையும் என்ன இருக்குது, எக்ஸ் அப்படின்ற ஒரு எலமெண்ட் இருக்கிறதா அர்த்தம். ஸோ அப்போ ஏ யூனியன் சியில் இருக்குது அப்படின்னா இது ஒன்று ஏல இருக்கணும், ஆர் எதில் இருக்கணும், சியில் இருக்கணும். கரெக்டாக? இந்த எலமெண்ட் எதில் இருக்கணும், இங்கே நான் வந்து ஏ யூனியன் பின்னு சொல்லும்போது ஏல இருந்திருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. பட் யூனியன் பண்ணும்போது பியில் இருக்கிறதுனால நம்மளுக்கு இதில் இந்த எலமெண்ட் வந்துருச்சு. ஸோ அப்போ அது ஏ யூனியன் சியில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இருக்குன்னா ஒன்று ஏல இருக்கலாம், சியில் இருக்கலாம், ஆர் ரெண்டுமே இருக்கலாம். ஓகேவா? இப்போ நம்மளோட லாஜிக் என்ன, சியில் இருக்குது அப்படின்னா பியும் சியும் ஈக்குவல். ஸோ நம்ம அதை தான் சொல்ல போகிறோம். ஓகே, இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ இதே இதிலே வந்து நீங்கள் இப்போ இந்த பியும் ஏவும் இருக்கிறதா வச்சுப்போம். ஓகே, ஏன்னா பியும் சியும் இருக்குன்னா நம்ம டக்குன்னு ஸ்டேட்மெண்ட் இங்கே ப்ரூவ் ஆகிடும். ஸோ நான் பிலையும் ஏலையும் இந்த எலமெண்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும் பாருங்கள். ஸோ இப்போ வந்து கேஸ் 1 நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஏல எக்ஸ் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, நம்மளோட அசம்ஷன் பியில் எக்ஸ் இருக்குது, இப்போ ஏல எக்ஸ் இருக்குது. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பியில் எக்ஸ் இருக்குமா இருக்காதா, ஆல்ரெடி பியில் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். அது தானாகவே வந்து ஏல இருக்குன்னு வந்திருக்கு. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பியில் இந்த எக்ஸ் அப்படின்ற எலமெண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பியில் நம்ம எடுத்துக்கிட்ட எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அப்போ ஏ இன்டர்செக்ஷன் சியும் இருக்குமா, பிகாஸ் அது என்னது, அது ரெண்டும் நம்மளுக்கு ஈக்குவல். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் சியில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல இது வந்து இன்டர்செக்ஷன். அப்போ விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், ஏலையும் இருக்கணும் சிலையும் இருக்கணும்னா தான் அது என்ன ஆகும், எக்ஸில் வரும். ஸோ அப்போ சி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். கரெக்டாக? சியில் அந்த எலமெண்ட் கண்டிப்பாக இருந்துக்கணும். ஸோ நம்ம பியில் எடுத்துக்கிட்டோம், அது சியில் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நீ எனி எலமெண்ட்ஸ், இது எக்ஸ் மட்டும் கிடையாது, நீங்கள் ஏபிசி எது எடுத்தாலும் சரிங்க, அதை எடுத்து நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியில் என்ன ஆகும், சிலையும் அந்த எலமெண்ட் இருக்கிறதா தான் வரும். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி 2 தடவை இந்த எலமெண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த கேஸ் 2ல் சி ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு என்ன ஆகும், அதே தான் வரப்போகுது கண்டிப்பாக. கரெக்டாக? சி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்தால் நம்மளுக்கு இந்த ஸ்டெப் இங்கேயே ப்ரூவ் ஆகிடும். பிலையும் எக்ஸ் இருக்குது, சிலையும் எக்ஸ் இருக்குது. அதே ஏ எடுத்துக்கிட்டா இவங்க கொடுத்த இந்த அப்ளை பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் சியில் எக்ஸ் வருது. ஸோ அப்போ என்ன அர்த்தம், பி ஈக்குவல் டு சி. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. இதை இன்னும் உங்களுக்கு ஒரு ஸ்டெப், இப்போ இதோட இது போதும். பட் இந்த ஒரு எலமெண்ட் தான் இருக்குமா, ஒரு சில கொஷின் என்ன கேட்பாங்க, எனக்கு இதில் எக்ஸ் இருக்குது, அடுத்தது வந்து சியில் வந்து ஏபிசி இருக்குது, எக்ஸ்ட்ரா எலமெண்ட்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்ட்ரா எலமெண்ட்ஸ் இங்கே வர முடியாது. பிகாஸ் நான் ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பி வந்து சியோட சப்செட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், எப்போவுமே ஒரு லாஜிக் புரிஞ்சுக்கோங்க.
B equal to C அப்படின்னா B is the subset of C. C is the subset of B. எப்பெல்லாம் வந்து ரெண்டு செட் வந்து அதுக்குள்ளவே வந்து சப்செட்டாக இருக்கோ அப்போ தான் என்ன ஆகும், அந்த ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஈக்குவல் செட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் பியில் ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச் என்ன லெட்டர்ஸ் எடுத்தாலும் 1 2 3 எது எடுத்தாலும் அதை நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த எலிமெண்ட் அப்படியே சியில் இருக்கிற மாதிரி வரும். பிகாஸ் ஆஃப் திஸ் டூ ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இப்போ இதோட இந்த தேர்ட் சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபோர்த் ஒன் பாருங்க. ஷோ தட் த ஃபாலோயிங் 4 கண்டிஷன்ஸ் ஆர் ஈக்குவலண்ட். கீழே கொடுத்துருக்கிற இந்த 4 கண்டிஷன்ஸும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் எடுத்துப்போமா. ஏ இஸ் த சப்செட் ஆஃப் பி அப்படின்னு கொடுக்குறாங்க. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இப்போ ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் இருக்குது. இது வந்து பிக்கு வந்து சப்செட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதில் என்ன லாஜிக் அப்படின்னா, ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் கண்டிப்பாக என்ன ஆகும், பியில் இருந்து தான் ஆகும். பியில் எக்ஸ்ட்ரா எலமெண்ட்ஸ் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அது விஷயம் இல்லை. பட் ஏல எக்ஸ்ட்ரா எலமெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. கரெக்டாக? ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், கிவன் மாதிரி ஒரு ஏ செட்டு பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட் ஒன்னில் நம்மளுக்கு என்ன தெரியுது, ஆல் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ ஆர் இன் பி. கரெக்டாக? ஆல் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ ஆர் இன் பி, அதுதான் வந்து நம்மளுக்கு என்னது, சப்செட்டோட லாஜிக். இப்போ செகண்ட் ஒன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏ மைனஸ் பி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஏ மைனஸ் அப்படின்னால என்ன அர்த்தம், பியில் இருக்கிற எலமெண்ட்ஸ் தான் ஏல கட் பண்ணிவிடுங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ பியில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஏல ரிமூவ் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்காது, எந்த எலமெண்ட்டுமே இருக்காது. ஸோ இப்போ இதையுமே நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ லெட் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 2ன்னு இருக்குன்னு வச்சுப்போம். சாரி, ஏன்ற செட் இல்லையா. ஏ ஈக்குவல் டு 1 2 இருக்குது அண்ட் பி ஈக்குவல் டு உங்களுக்கு 1 2 3 4 இருக்கிறதா எடுத்துப்போம். ஓகே. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், ஆல் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ ஆர் இன் பி. ஓகே, டன், கரெக்டாக இருக்குது. அடுத்து ஏ மைனஸ் பி. இப்போ ஏல இருக்கிறது எடுத்துக்கிட்டு பியில் இருக்கிறது இதில் காமன் எலமெண்ட்ஸை மைனஸ் பண்ணணும். 1 இங்கே இருக்கா, மைனஸ் பண்ணிவிடு. 2 இருக்கா, மைனஸ் பண்ணிவிடு. அப்போ காமன் எலமெண்ட் இருக்காது. ஏன்னா இது இதுக்குள்ளே இருக்கிறதுனால கண்டிப்பாக என்ன, இங்கே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற வாய்ப்பு இல்லை. இது சப்செட்டுன்றதுனால இதுதான் சூப்பர் செட்டு. ஸோ சூப்பர் செட்டை விட சப்செட் என்ன இருக்காது, கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவாக இருக்காது. அப்போ எப்படி தான் இருக்கும் நம்மளுக்கு, ஏ மைனஸ் பி வந்து இது ரெண்டுத்தையும் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா நல் செட்டாக தான் இருக்கும். ஓகே. அடுத்தது ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி. ஸோ தேர்ட் ஒன் பாருங்கள், இது லாஜிக்கே நமக்கு தெரியும். ஏவையும் பியையும் யூனியன் பண்ணுறீங்க. ஏ ஏற்கனவே வந்து சப்செட்டாக இருக்குது. அப்போ அதை ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணால் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும், பி தான் கிடைக்கும். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணி பாருங்கள், நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஏ யூனியன் பி ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன 1 2 காமனாக இருக்குது அண்ட் 3 4 எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ அப்போ ஏ யூனியன் பி நம்மளுக்கு என்னது, பி தான் கிடைக்கும். ஸோ ரெண்டு சப்செட், ஒரு சப்செட்டையும் ஒரு சூப்பர் செட்டையும் நீங்கள் யூனியன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஆன்சர் என்ன, சூப்பர் செட் தான் கிடைக்கும். இப்போ அதே மாதிரி ஃபோர்த் ஒன் பாருங்கள், ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் ஏக்கும் பிக்கும் காமன் எலமெண்ட்ஸ் எடுத்திங்கன்னா ஏ தான் கிடைக்கும். கரெக்டாக? ஒரு சூப்பர் செட்டுக்கும் சப்செட்டுக்கும் காமன் எலமெண்ட்ஸ் பார்த்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சப்செட்டு தான் கிடைக்கும். ஒரு சூப்பர் செட்டையும் சப்செட்டையும் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பர் செட் தான் கிடைக்கும். ஸோ அப்போ இதில் என்ன எலமெண்ட், 1 2 1 2, இதுதான் வந்து காமன் எலமெண்ட். அப்போ 1 2ன்றது என்னது, ஏ. ஸோ தேர்ஃபோர் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த கிவன் 4 கண்டிஷன்ஸ் வந்து என்னது, ஆர் ஈக்குவலண்ட். இந்த 4 கண்டிஷன்ஸுமே எந்த ஒரு கான்ட்ரடிக்ஷனையும் கொடுக்கல. ஸோ கிவன் 4 கண்டிஷன்ஸ் ஆர் ஈக்குவலண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுறோம். ஓகேவா? ஃபிஃப்த் சம் பாருங்க. ஷோ தட் இஃப் ஏ இஸ் த சப்செட் ஆஃப் பி தென் சி மைனஸ் பி இஸ் த சப்செட் ஆஃப் சி மைனஸ் ஏ. ஸோ இப்போ இதில் ஏவும் பியும் சப்செட்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன ஆகுது, ஃபோர்த் சம் மாதிரி நம்மளோட லாஜிக் வந்து இதில் கிளியராக தெரிஞ்சிச்சு. ஸோ ஏன்றது பியோட சப்செட். ஆனால் சியை வந்து இதுலேருந்து என்ன பண்ணலை, எந்த இடத்துலையும் அவங்க இன்க்ளூட் பண்ணலை. நம்மளை என்ன ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க, சி மைனஸ் பி இஸ் த சப்செட் ஆஃப் சி மைனஸ் ஏ. ஸோ இப்போ இந்த சம்மு நீங்கள் சால்வ் பண்ணனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ சி மைனஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் கொடுக்குறாங்க இல்லையா, இந்த இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ் அப்படின்ற ஒரு எலமெண்ட் வந்து நீங்கள் இருக்கிறதா எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு சி மைனஸ் பின்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது இதில் என்ன லாஜிக் உங்களுக்கு தெரியும், இந்த சி மைனஸ் பியில் எக்ஸ் இருக்குது அப்படின்னாலே விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், சியில் எக்ஸ் இருக்கணும் பட் பியில் என்ன பண்ணக்கூடாது, எக்ஸ் வந்து இருக்கக்கூடாது. உங்களுக்கு புரியுதா?
ஸோ இதை இப்படி எழுதுகிறேன் பாருங்கள். இப்போ சியில் எக்ஸ்ன்ற எலிமெண்ட் இருக்குது, பியில் எக்ஸ்ன்ற எலிமெண்ட் இருக்கக்கூடாது. ஏன் மேம் இருக்கக்கூடாது? பியில் இருந்தால் தான் அது மைனஸ் பண்ணிவிட்டு இந்த ஆன்சரில் வரவே வராது. ஸோ சியில் இருந்து பியில் இல்லைனா மட்டும்தான் இந்த சியில் இருக்கிற எலிமெண்ட் என்ன வந்து சி மைனஸ் பியில் வரும். நான் திரும்ப அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. சி மைனஸ் பின்னா என்ன அர்த்தம்? பியில் இருக்கிற எலிமெண்ட்ஸ், அதாவது இதுக்கும் இதுக்கும் காமனாக இருக்க எலிமெண்ட்ஸை விட்டுடுவோம். கரெக்டாக சியில் விட்டுட்டு மீதி சியை எழுதுவோம். அப்போ பியில் ஒரு வேளை எக்ஸ் இருந்தால் இங்கேயும் எக்ஸ், இங்கேயும் எக்ஸ், இங்கே எக்ஸே வராதே அப்போ. ஸோ லாஜிக்கலி என்ன, எக்ஸ் இங்கே இருக்கணும், இங்கே இருக்கக்கூடாது. அதுதான் வந்து நம்ம என்ன அர்த்தம், இதோட லாஜிக். ஸோ அந்த லாஜிக் அப்படியே எடுத்து எழுதிட்டோம். சி பிலாங்ஸ் டு எக்ஸ் அண்ட் பி டசன்ட் பிலாங்ஸ் டு எக்ஸ். பியில் எக்ஸ் இருக்கக்கூடாது, இருக்காது. ஓகேவா? இப்போ பியிலேயே எக்ஸ் இல்லை, நல்லா கவனிங்க. இந்த பிக்குள்ளேயே எக்ஸ் உள்ளே வரவே இல்லை. அப்போ அது ஏக்குள்ளே இருக்குமா? எப்படி இருக்க முடியும்? பிகாஸ் ஏ தான் சப்செட் ஆச்சு. அப்போ பியிலே ஒரு எலிமெண்ட் எக்ஸ் இல்லை அப்படின்னா அது என்ன ஆகாது, ஏலையும் கண்டிப்பாக இருக்காது. ஸோ ஏ டசன்ட் பிலாங்ஸ் டு எக்ஸ் பிகாஸ் அதுக்கு ரீசன் எழுதிட்டோம் நீங்கள். ஏ இஸ் த சப்செட் ஆஃப் பி. பியோட சப்செட்டுன்றதுனால பியிலே இல்லைன்னா அப்போ ஏல அது இருக்காது. ஸோ நம்மளோட கண்டிஷன் என்ன, சியில் எக்ஸ் இருக்குது அண்ட் ஏல எக்ஸ் இருக்காது. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம் நம்மளுக்கு, சி மைனஸ் ஏ, சி மைனஸ் ஏல எக்ஸ் வரலாம். கரெக்டா? ஸோ அப்போ என்ன அர்த்தம் நம்மளுக்கு, சி மைனஸ் பி இஸ் த சப்செட் ஆஃப் சி மைனஸ் ஏ. சி மைனஸ் பியில் எக்ஸ்ன்ற ஒரு எலமெண்ட் வந்தது, அதே சி மைனஸ் ஏல எக்ஸ்ன்ற ஒரு எலமெண்ட் கிடைக்கிது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம், இதை சி மைனஸ் பி இஸ் த சப்செட் ஆஃப் சி மைனஸ் ஏ. ஓகேவா? இப்போ இது ஈக்குவல் சொல்லலாம் மேம் அப்படின்னா, ஈக்குவல் இந்த இடத்துல நீங்கள் சொல்ல முடியாது. ஏன் இதை வந்து நான் ஈக்குவல் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறேன்னா, நான் இப்போ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன், ஓகே ஃபைன். ஆனால் அதை பியில் மைனஸ் பண்ணும்போது வெவ்வேறு எலமெண்ட்ஸ் வரும், ஏல மைனஸ் பண்ணும்போது வெவ்வேறு எலமெண்ட்ஸ் வரும். ஸோ அதனால் எடுத்தவொடனே இது ஈக்குவல்னு சொல்ல முடியாது. பட் இங்கே ஒரு எலமெண்ட் இருக்குது, அது இங்கேயும் இருக்குது அப்படின்னா அது என்ன அர்த்தம், சேம் எலமெண்ட் இருக்கும்போது இது இதோட சப்செட்டாக இருக்கும். பிகாஸ் நம்ம சப்செட்டோட கான்செப்ட் என்ன சொல்லியிருக்கோம், இப்போ ஒரு வேளை உங்களுக்கு சி மைனஸ் ஏல 1, x, b 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோட சப்செட் நம்ம என்னென்ன எழுதுவோம், ஃபஸ்ட்டு நல் செட் எழுதுவோம், 1 எழுதுவோம், எக்ஸ் எழுதுவோம், பி எழுதுவோம், அப்புறம் 1, x இப்படியே தானே போயிட்டே இருக்கும். அப்போ எக்ஸுன்ற சப்செட் கண்டிப்பாக இருக்குன்றது மீனிங் நம்மளுக்கு புரியுது. ஓகேவா? இது மட்டும்தான் இருக்கானா நம்மளால் சொல்ல முடியாது. பட் இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக எக்ஸ் வந்து என்னது, சப்செட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் வந்து இந்த லாஜிக் மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணிடலாம், நம்ம ப்ரூஃப் பண்ணிடலாம். இங்கே எக்ஸ் எடுத்துக்கிறோம், அப்போ அது கண்டிப்பாக பியில் இருக்காது. பியிலேயே இல்லைன்னா அப்போ ஏழு எப்படி இருக்க முடியும், அங்கே ஏழையும் கிடையாது. அப்போ இதில் ஏழை கிடையாது, சியில் இருக்குது. விச் மீன்ஸ் சி மைனஸ் எக்ஸ். ஸோ இந்த ரெண்டு லாஜிக் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே இது ரெண்டும் இதோட சப்செட் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டேட்மெண்ட் ப்ரூஃப் பண்ணிடலாம். 6th one, show that for any sets A and B அப்படின்னு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இது போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு 2 வந்து நம்மளுடைய லாஜிக்கோட ஹிண்ட் சொல்கிறேன், அது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பி யூனியன் பி டேஷ் வந்து யூனிவர்சல். இந்த லாஜிக் உங்களுக்கு புரியணும். அதாவது பி அப்படின்றதையும் பி டேஷ், பி இல்லாத மற்றதெல்லாம் பி டேஷ்ன்னு சொல்லுவோம். அப்போ அதை ரெண்டுத்தையும் சேர்த்தா அதுதான் யூனிவர்சல். ஏன் பி டேஷ் அப்படின்றது என்ன அர்த்தம், யூ மைனஸ் பி. கரெக்டாக? மொத்த யூனிவர்சல் செட்டில் பியை தூக்கிட்டா அதுதான் வந்து பி டேஷ்னு நமக்கு தெரியும். அப்போ பியும் இந்த யூனிவர்சல் மைனஸ் பியையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், வெறும் யூ மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இது லாஜிக் நம்பர் 1. அடுத்தது ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பின்னா என்னன்னு புரிச்சுக்கோங்க. மைனஸ் அப்படின்றது என்ன அர்த்தம், நம்ம பியை வெளியில் விட்டுட்டோன்னு அர்த்தம். ஏல பியில் இருக்கிறத விட்டுட்டோன்னு அர்த்தம். ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம், ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ்னு எழுதலாம். ஸோ இது உங்களுக்கு புரியுதா பாருங்கள். இது ஏன் நான் மைனஸுக்கும் இன்டர்செக்ஷனுக்கும் கனெக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, இங்கே ஒன்று யூனியன் இன்டர்செக்ஷனில் இருக்குது, இன்னொன்று மைனஸில் இருக்குது. அப்போ இந்த மைனஸை நீங்கள் யூனியனோ இன்டர்செக்ஷனோ மாற்றினாதான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ப்ராப்ளம் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ அப்போ எங்கெங்கெல்லாம் நீங்கள் மைனஸ் பார்க்குறீங்களோ அந்த மைனஸை இன்டர்செக்ஷன் போட்டு பியை பி டேஷாக மாற்றிடுங்க. இப்போ இங்கே மாற்ற சொன்னால் என்ன பண்ணுவீங்க, இன்டர்செக்ஷன் போட்டு இதை ஏ டேஷாக மாற்றிடும். செகண்ட் ஒன்று ஏ டேஷாக மாறும். இதுக்கு ப்ரூஃப் கேட்டிங்கன்னா இதோட ப்ரூஃப் வந்து தனியாகவே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ஒரு லாஜிக் சொல்கிற புரிஞ்சுக்கோங்க.
இப்போ ஏல பியை கழிக்கிறோம். ஓகேவா? அப்போது இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா பி டேஷ் அப்படின்றது என்ன அர்த்தம்? யூனிவர்சல் மைனஸ் பி தான் பி டேஷ். கரெக்டாக? அப்போ அந்த யூனிவர்சல் மைனஸ் பியில் போயிட்டு நீங்கள் ஏவையே இன்டர்செக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ ஏ ஒன்லிக்கான எலமெண்ட்ஸ் தான் கிடைக்கும். புரியுதா பாருங்கள்? இப்போ பி டேஷ்ன்ற போதே அங்கே பி ஆல்ரெடி போயிடுச்சு. கரெக்டாக? ஸோ பி டேஷ்னா யூனிவர்சல் மைனஸ் பி போயிடுச்சு. அதை நீங்கள் ஏ கூட இன்டர்செக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒன்லி ஏ கிடைக்கும். அப்போ இதுவும் என்ன அர்த்தம்? பியை மைனஸ் பண்ணி ஒன்லி ஏன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இது வென் டயக்ராம் மூலிமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா உங்களுக்கு அதை நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இந்த 2 லாஜிக், இந்த ஹிண்ட் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஏ மைனஸ் பி அப்படின்றது ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ். பியையும் பி டேஷையும் நீங்கள் யூனியன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சல் தான் கிடைக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுடைய ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ மைனஸ் பி. இப்போ நான் என்ன சொன்னேன்? ஏ மைனஸ் பியை மாற்றி எழுதுவோமா? ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஓகே. ஸோ இப்போ இதில் நல்லா பாருங்கள், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட ஆன்சர் இருக்குது. ஏ இன்டர்செக்ஷன் காமனாக இருக்குது, ஏ இன்டர்செக்ஷன் காமனாக இருக்குது. ஸோ இப்போ இதில் நான் ஏ இன்டர்செக்ஷன் வெளியில் எடுத்தேன்னா மீதி என்ன இருக்கும்? பி யூனியன் பி டேஷ் இருக்கும். நான் என்ன சொன்னேன்? பி யூனியன் பி டேஷ். அப்போ என்ன அர்த்தம்? அது ரெண்டுத்தையும் சேர்த்தா, ஒரு பியும் பி டேஷையும் சேர்த்தா நம்ம கிடைக்க போகிறது என்னது? யூனிவர்சல். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் யூனிவர்சல். அதாவது ஒரு யூனிவர்சல் கூட நீங்கள் எந்த செட்டை இன்டர்செக்ட் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும்? ஏ தான் கிடைக்கும். கரெக்டாக? பிகாஸ் இதில் இருக்கிற காமன் எலமெண்ட்ஸ் அப்படி யூனிவர்சல்னால் எல்லாமே இருக்க போது ஏன்றது ஏவோட எலமெண்ட் மட்டும்தான் இருக்கும். அப்போ ஏ கூட இன்டர்செக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும்? ஏ தான் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன அர்த்தம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து நம்ம ரைட் ஹேண்ட் சைட் ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்ட். ஓகேவா? நம்மளுக்கு என்ன 2 லாஜிக் நம்ம யூஸ் பண்ணோம்? இந்த மைனஸை வந்து இன்டர்செக்ஷனாக மாற்றணும் அண்ட் பியும் பி டேஷையும் யூனிவர்சல்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஒன்க்கு. அதே மாதிரி செகண்ட் ஒன் பாருங்கள். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம். ஓகேவா? எல்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ யூனியன் பி மைனஸ் ஏ. ஸோ இப்போ இதுவும் அதே மாதிரி போடுங்க. பி மைனஸ் ஏவை நம்ம என்ன எழுதலாம்? பி இன்டர்செக்ஷன் ஏ டேஷ் அப்படின்னு எழுதலாம். அப்போ இதில் டிஸ்ட்ரிபியூட்டிவ் உள்ளே அப்ளை பண்ணிங்கன்னா ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் ஏ டேஷ். உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். ஏ யூனியனை ஃபஸ்ட்டு பி கூட பண்ணுறோம், இன்டர்செக்ஷனை அப்படியே வச்சுட்டு இந்த ஏ யூனியனை ஏ டேஷ் கூட பண்ணியிருக்கோம். அதுதான் நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இது வந்து ரொம்ப டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் வந்து செட்ஸுடைய எக்ஸாம்பிள்ஸ், அதாவது இன்ட்ரோடக்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் நான் ஷார்ட்டாக சம்மை சால்வ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன், இது என்ன சொன்னேன்? ஏ யூனியன் ஏ டேஷ். ஏ யூனியன் ஏ டேஷ்னால் என்ன வரும் நம்மளுக்கு? யூனிவர்சல். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏ யூனியன் பியை இன்டர்செக்ட் பண்ணுறீங்க யூனிவர்சல் கூட. ஓகேவா? இப்போ யூனிவர்சல் அப்படின்னா எல்லாமே இருக்க போகுது. ஸோ அதை பற்றி நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. என்ன இன்டர்செக்ட் பண்ணுறோம் அதுதான் நம்மளுக்கு வரும். இப்போ இங்கே பாருங்கள், உங்களுக்கு இங்கே புரியலைன்னா இதில் பாருங்கள். யூனிவர்சல் கூட ஏவை இன்டர்செக்ட் பண்ணால் ஏ மட்டும்தான் கிடைக்கிது. யூனிவர்சல் கூட ஏ யூனியன் பியை இன்டர்செக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஏ யூனியன் பி கிடைக்கும். ஸோ ஒரு யூனிவர்சல் கூட நீங்கள் என்ன இன்டர்செக்ட் பண்ணாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்கள் இன்டர்செக்ட் பண்ணுற வேல்யூ அப்படியே கிடச்சிரும். அப்போ நம்மளோட என்ன கிடச்சிருச்சு? ரைட் ஹேண்ட் சைட் கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இவ்வளோ ஈஸியாக சம்ம சால்வ் பண்ண முடியுது பாருங்கள். நம்மளுக்கு ஒன்லி திங் என்ன? செட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் நம்மளுக்கு ரொம்ப கரெக்டாக தெரிஞ்சதுன்னா அதை அப்படியே சால்வ் பண்ணி டிரைவ் பண்ணிகிட்டே வந்துடலாம். ஸோ இப்போ 7th ஒன், யூஸிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த செட்ஸ் ஷோ தட் ஏ யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் பி. இது ஆக்சுவலி நீங்கள் வென் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. பட் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணோம்? இதை வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம். ஸோ இப்போ இதை ஃபஸ்ட்டு எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா ஏ யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? இப்போ இதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் லாஜிக் பாருங்களேன். ஏவும் பியும் இன்டர்செக்ட் பண்ணுறீங்க. ஸோ ஏவையும் பியையும் இன்டர்செக்ட் பண்ணிங்கன்னா இதோட காமன் எலமெண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். அதை ஏ கூட யூனியன் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஏ தான் கிடைக்கும். கரெக்டாக? எக்ஸ்ட்ரா எலமெண்ட் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே ஏலையும் பிலையும் இருக்கிற காமன் எலமெண்ட்ஸ் வெளில வந்துருச்சு. அப்போ அது ஏல இருக்குன்னு அர்த்தம். அதை ஏ கூட நீங்கள் யூனியன் பண்ணிங்கன்னா ஏ தான் கிடைக்கும். பட் இதை நம்ம வந்து ஸ்டெப்ஸாக எப்படி சொல்கிறது? லாஜிக் புரியுது, பட் ஸ்டெப்ஸாக எப்படி சொல்லுவோம்? இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் எழுதுவோமா? இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் பி.
எழுதியாச்சா? இப்போ ஏ யூனியன் ஏவை இன்டர்செக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏ தான் கிடைக்கும். இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் பி. ஓகே, இப்போ இதில் வந்து நம்மளுடைய என்ன சொல்கிறது, ஏ கூட நீங்கள் இதே மாதிரியே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஏ கூட நம்மளுடைய நல் செட்டை யூனியன் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஏ கூட இங்கே இன்டர்செக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா மாதிரி கொடுக்குறேன். ஏன் மேடம் நல் கூட பண்ணணும் அப்படின்னா, இங்கே இன்டர்செக்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? யூனியன் பண்ணணும். அப்போ யூனியன் வேறு யாருக்கிட்டையாவது பண்ணால் எனக்கு மாறிடும். யூனிவர்சல் கூட பண்ணால் ஆன்சர் யூனிவர்சல் வந்துடும். புரியுதா? ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல ப்ரூஃப் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு டேர்மை ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இப்போ எனக்கு வந்து 3 இருக்குது, ஆனால் 3 கூட ஏதாவது ஒரு எலமெண்ட் பண்ணி எனக்கு மறுபடியும் 3 தான் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 3 + 0ன்னு தான் போடுவோம். புரியுதா? ஸோ எனக்கு இந்த எலமெண்ட்டை நான் ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணி மட்டும் எழுதணும் அப்படின்னா அதுக்காக நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த இடத்துல இன்டர்செக்ஷன் இருந்தது அப்படின்னா நீங்கள் யூனியன் 5 போடுங்க. அதே ஒரு வேலை, அதாவது இப்போ இது ஒரு ட்ரிக்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்டர்செக்ஷன் இருந்தது அப்படின்னா எனக்கு எலமெண்ட் ஆட் பண்ண யூனியன் நல் போட்டுருங்க. அதே யூனியன் இருந்தது அப்படின்னா நீங்கள் இன்டர்செக்ஷன் யூனியன் போடணும். ஸோ இது ஒரு ட்ரிக்ஸ் மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்டர்செக்ஷன் இருக்குது, நான் எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் ஆட் பண்ணணும், எனக்கு வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யூனியன் நல் போடுங்க. ஏன்னா அதோட வேல்யூ மாறாது. ஏ கூட நீங்கள் நல் செட்டை யூனியன் பண்ணிங்கன்னா ஏ தான் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு வேளை உங்களுக்கு யூனியன் இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்டர்செக்ஷன் சிம்பிள் போட்டு யூனிவர்சல் போட்டுருங்க. ஓகேவா? ஸோ இது எப்படின்றது நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ இது ஏன் மேம் போடுறோம் நம்ம அப்படின்னா, இப்போ இது ஒரு ஏ யூனியன், இங்கே ஒரு ஏ யூனியன். ஸோ அப்போ அதை வெளில எடுப்போமா? ஏ யூனியன் வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்குது? நல் செட் இன்டர்செக்ஷன் பி வந்துருச்சா? ஸோ நல் செட் இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா நல்லையும் பியையும் நீங்கள் இன்டர்செக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும்? கண்டிப்பாக நல் செட்டு தான் கிடைக்கும். ஏன்னா நல் செட்டு கூட எதை இன்டர்செக்ட் பண்ணாலும் நல் தான், ஒன்றுமே கிடையாது. அப்போ ஏவையும் நல் செட்டையும் யூனியன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஏ கிடைக்கும். ஹென்ஸ் ஆர்ஹெச்எஸ், ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்ட். ஸோ இது உங்களுக்கு புரியல அப்படின்னா திரும்பி ஒரு சிங்கிள் லைன் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணுங்கள். நம்மளுக்கு லாஜிக்லேயே தெரியுது, ஏக்கும் பிக்கும் காமன் எலமெண்ட் எடுத்தால் ஏல இருக்கிற எலமெண்ட் வெளில வந்துடும். கரெக்டாக? பிலையும் இருக்கும், ஓகே, பட் ஏல இருக்க எலமெண்ட் வெளில வந்துடும். அது ஏ கூட யூனியன் பண்ணும்போது ஏ தான்றது நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிச்சு. பட் நம்ம அதை ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும் இல்லையா? யூஸிங் ப்ராப்பர்ட்டிஸ். அதை ப்ரூஃப் பண்ண ஃபஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிட்டீங்க. ஏவும் யூனியனும் ஏ தான், ஓகே, இது வரைக்கும் நீங்கள் பண்ணிடுவீங்க, அது ஈஸி. பட் இந்த இடத்துல தான் நான் அந்த ஐடியா கொடுக்குறேன். என்ன ட்ரிக் சொல்கிறேன்? இங்கே இன்டர்செக்ஷன் இருந்தால் நீங்கள் யூனியன் நல்லுன்னு போடுங்க, யூனியன் இருந்தால் இன்டர்செக்ஷன் யூனிவர்சல்னு போடுங்க. ஓகேவா? அதை போட்டிங்க அப்படின்னா நம்ம திரும்ப என்ன பண்ணுறோம்? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி காமனாக வெளில எடுத்துகிட்டு அப்படியே அப்ளை பண்ணால் நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைட் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இதே மாதிரியே செகண்ட் ஒன் பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏ இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் பி. ஓகேவா? ஸோ இப்போ இதை அப்படியே இந்த சம்மில் அப்ளை பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் பண்ணுங்கள். ஏ இன்டர்செக்ஷன் ஏ, இந்த சிம்பிள் அப்படியே வச்சுக்கோங்க, ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகேவா? ஸோ ஏக்கும் இன்டர்செக்ட் பண்ணிங்கன்னா ஏ தான் கிடைக்கும். யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகே, எனக்கு தேவையான ஏ வந்துதா? வரலையே இன்னும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இங்கே யூனிவர்சல் இருக்குது. ஸோ யூனிவர்சல் இருக்குது அப்படின்னா நான் இங்கே ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணணும், ஆனால் அதனால எனக்கு ஏ மாறக்கூடாது. புரியுதா பாருங்கள்? இங்கே யூனிவர்சல் இருக்குது, எனக்கு இந்த இடத்துல வந்து ப்ராக்கெட் வர மாதிரி ஏதாவது வேணும் மேம். ஆனால் என்ன மாறக்கூடாது? என்னுடைய ஆன்சர் மறுபடியும் ஏ தான் வரணும். அப்போ யூனிவர்சல் இருக்குது அப்படின்னா நான் என்ன சொன்னேன்? இன்டர்செக்ஷன் யூனிவர்சல் போட்டுக்கோங்கன்னு சொன்னேன். போட்டு பாருங்கள், ஏவும் யூனிவர்சலையும் நீங்கள் இன்டர்செக்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன தான் வரும்? ஏ தான் கிடைக்கும். ஏன்னா ஏ கூட என்ன யூனிவர்சல் கூட என்ன இன்டர்செக்ட் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும்? ஏ தான் கிடைக்கும். ஸோ அப்போ இதோடது மாறாமல் அப்படியே எழுதியாச்சு பாருங்கள். ஸோ இப்போ என்ன இருக்குது? இங்கே ஒரு ஏ இன்டர்செக்ஷன், இங்கே ஒரு ஏ இன்டர்செக்ஷன். ஸோ அப்போ ஏ இன்டர்செக்ஷன் காமனாக எடுத்திங்கன்னா யூ யூனிவர்சல் பி. இப்போ பாருங்கள் என்ன லாஜிக்? பியையும் யூவையும் யூனிவர்சல் பண்ணிங்கன்னா பி வருமா யூ வருமா? நல்லா கவனிங்க. யூனிவர்சலில் நீங்கள் வந்து பியை வந்து ஆட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? மொத்த செட்டில் பியை போய் சேர்க்கும் போது யூனிவர்சல் தான் கிடைக்கும். அதே வந்து நீங்கள் யூனிவர்சல் கூட பியை வந்து என்ன பண்ணுறீங்க? மைனஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வேறு வரும். கரெக்டாக? ஸோ யூனிவர்சலில் மைனஸ் பண்ணி வரும்.
ஸோ இதையும் சேர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிவர்சல் தான் கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே யூனிவர்சல். அப்போ ஏவையும் யூனிவர்சலையும் இன்டர்செக்ட் பண்ணுறோம். நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், யூனிவர்சல் செட்டு கூட எந்த செட்டை நீங்கள் காமனாக பண்ணாலும் அந்த காமன் ஏ மட்டும்தான் நம்மளுக்கு வெளில கிடைக்கும். ஸோ அப்போ இதுலேயும் என்ன ஆகுது, நம்மளுடைய RHS ஏ வந்துடுச்சு. ஸோ ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்ட். இது உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்க மாதிரி இல்லை. என்ன இது தேவையான எலிமெண்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட்டை யூஸ் பண்ணி அவங்க ப்ரூஃப் பண்ண சொல்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஆட் பண்ணி இந்த சம்மை சால்வ் பண்ணுறோம். இப்போ 8th ஒன் பாருங்கள். ஷோ தட் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் சி நீட் நாட் இம்ப்ளை பி ஈக்குவல் டு சி. அதாவது இதை ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ணி வர ஆன்சர் ஈக்குவலாக இருந்தாலும் பியும் சியும் ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ இப்போ நான் சொல்ல பாருங்கள், ஏபிசி அதாவது ஏல ஃபஸ்ட்டு 1 2 3ன்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது பியில் நான் எப்படி எடுத்துக்கன்னா, இது ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ணி எனக்கு எலமெண்ட் வேணும், கரெக்டாக? ஸோ அப்போ நான் எப்படி எடுத்துக்கிறேன், 2 3 4 5ன்னு எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம இஷ்டம் தான். நீங்கள் XYZ ABCD என்ன வேணால் எடுக்கலாம். பட் அட் த எண்ட் அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட் நம்ம ப்ரூஃப் பண்ணுறோமா? இப்போ இதுவும் எடுத்தாச்சு. அடுத்தது சியில் இருக்கிற எலமெண்ட் நான் எடுக்கிறேன். இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஏ இன்டர்செக்ஷன் சி இருக்கிறது ரெண்டுத்துக்கு ஈக்குவலாக வரணும். ஸோ புரியுதா பாருங்கள், ஏவையும் சியையும் நீங்கள் இன்டர்செக்ட் பண்ணுறீங்க. இங்கே என்ன எலமெண்ட் காமன் இருந்ததோ அந்த எலமெண்ட் இங்கே இருக்கணும். ஏக்கும் பிக்கும் காமன் என்ன, 2 3 வச்சுருக்கனா, அப்போ ஏக்கும் சிக்கும் கண்டிப்பாக 2 3 இருக்கணும்னா சியில் 2 3 இருந்தே ஆகணும், கரெக்டாக? ஸோ இப்போ 2 3 6 7 இருக்கிறதா எடுத்துக்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஏ இன்டர்செக்ஷன் பி என்னது, இதுக்கும் இன்டர்செக்ஷன் எலமெண்ட் 2 3 அண்ட் ஏ இன்டர்செக்ஷன் சி இதோட காமன் எலமெண்ட் என்ன, 2 3. ஸோ எனக்கு கிவன் ஸ்டேட்மெண்ட் ஈக்குவல்னு சொல்லி ப்ரூவ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நீட் நாட் இம்ப்ளை பி ஈக்குவல் டு சி. நல்லா கவனிங்க, இங்கே பி என்ன இருக்குது, சி என்ன இருக்குது, இதுவும் என்ன தான், பி அண்ட் சி இஸ் நாட் ஈக்குவல் டு சி. புரியுதா பாருங்கள்? ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், வெவ்வேறு எலிமெண்ட்ஸ் எடுத்து ப்ரூஃப் பண்ணால் கண்டிப்பாக பியும் சியும் ஈக்குவலாக தான் வரும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம என்னது ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணாலே போதும். இப்போ 9th ஒன் பாருங்கள். லெட் ஏ அண்ட் பி பி செட்ஸ் இஃப் ஏ இன்டர்செக்ஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நல். அவங்களே கொடுத்துட்டாங்க இது வந்து நல் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஏ யூனியன் எக்ஸ் பி யூனியன் எக்ஸ் ஃபார் சம் செட் எக்ஸ் ஷோ தட் ஏ ஈக்குவல் டு பி. அவங்களே ஒரு ஹிண்ட்டு கொடுத்துட்டாங்க. இந்த சம்முடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம எப்படி சால்வ் பண்ணணும், ஏ இன்டர்செக்ஷன் பண்ணுங்கள், இங்கே யூனியன் இருக்கிறதுக்கு இன்டர்செக்ஷன் பண்ணுங்கள். அப்படி இன்டர்செக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்ற ஆன்சர் வந்து என்னது, ஏ அப்படின்றத அவங்களே வந்து அதில் என்ன பண்ணுறாங்க, மீன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஏ யூனியன் எக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதை நம்ம இன்டர்செக்ட் பண்ணி எழுதுவோமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ யூனியன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி யூனியன் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், டேக்கிங் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஏ ஆன் போத் சைட்ஸ். ஸோ நான் ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுறேன், எது பண்ணாலும் ஒரே மாதிரியே பண்ணணும். ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் ஏ இந்த பக்கம் பி அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஸோ எப்போ பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், டேக்கிங் இன்டர்செக்ஷன் சேம் ஆன் போத் சைட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுங்கள். ஏ இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் எக்ஸ் ஈக்குவல் டு, சாரி இந்த இடத்துல வந்து பி, ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன், சாரி இந்த இடத்துல வந்து யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் எக்ஸ். ஓகேவா பாருங்கள், இப்போ ஏவும் இன்டர்செக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஏ கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ ஏ யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் எக்ஸ். இப்போ இங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு, ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் எக்ஸ், விச் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுக்கு ஏற்கனவே ஏ இன்டர்செக்ஷன் எக்ஸ் கொடுத்துட்டாங்க, நல்லு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, கரெக்டாக? ஸோ அப்போ இதுவும் வந்து என்னது, நம்மளுடைய இது வந்து நல் செட் அப்படின்னு தெரியுது, இந்த பக்கம் இது வந்து நல் செட் அப்படின்னு தெரியுது. ஸோ பாருங்கள், ஏ யூனியன் நல் செட் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் நல் செட், கரெக்டாக? ஸோ ஏவையும் நல் செட்டையும் நீங்கள் யூனியன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஏ கிடைக்குது. ஏ இன்டர்செக்ஷன் பியை நல் செட் கூட நீங்கள் யூனியன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, ஏ இன்டர்செக்ஷன் பி கிடைக்குது. ஸோ இப்போ இதை வந்து நான் ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதே மாதிரியே இதே ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பியை வச்சு பண்ணுவோமா? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஏ வச்சு பண்ணேன் இல்லையா, யூஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லான்னு கொடுத்துருக்காங்கல்ல அவங்களே. ஸோ அப்போ நம்ம பியை வச்சு பண்ணால் என்ன ஆகும், பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் பி யூனியன் எக்ஸ். ஸோ
ஸோ இப்போ இது உள்ளே பண்ணிங்கன்னா என்ன வரும்? பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் எக்ஸ். இப்போ அதே மாதிரி இதை டிஸ்ட்ரிபியூட்டிவ் பண்ணுங்கள். பி இன்டர்செக்ஷன் பி யூனியன் பி இன்டர்செக்ஷன் எக்ஸ். ஓகேவா? யூனியன் காமன் நான் அப்படியே வச்சுட்டு மற்றதெல்லாம் பண்ணிட்டேன். இப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ஏ இன்டர்செக்ஷன் பி இருக்கட்டும், ஓகே, அது நம்மளுக்கு தெரியாது. பட் பி இன்டர்செக்ஷன் எக்ஸ் என்னது? நல் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா? அப்போ இது எப்படி எழுதலாம்? பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் நல் செட் இஸ் ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் பி என்னது? நம்மளுக்கு பி தான் தெரியும். ஸோ அப்போ யூனியன் பி இன்டர்செக்ஷன் இது என்னது? நல் செட். கரெக்டாக? ஸோ அப்போ இது நல் செட் கூட யூனியன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? பி இன்டர்செக்ஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு நல் கூட எதை யூனியன் பண்ணாலும் அதே தான் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 பாருங்கள். பி இன்டர்செக்ஷன் ஏனாலும் ஏ இன்டர்செக்ஷன் பினாலும் ஒன்று தான். கரெக்டாக? ஸோ அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ரம் 1 and 2 இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது? ஏ ஈக்குவல் டு பி. ஸோ அவங்க என்ன ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க? ஏ ஈக்குவல் டு பி. ஸோ ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்ட். ஓகே, இது நம்ம எப்படி ப்ரூஃப் பண்ணுறோம்? அவங்க கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஏவை வச்சு ஒரு தடவை இன்டர்செக்ட் பண்ணிக்கிறோம், பியை வச்சு ஒரு தடவை இன்டர்செக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அந்த ஏவும் பியும் இன்டர்செக்ட் பண்ணிகிட்டே வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது? ஏ இன்டர்செக்ஷன் பி ஏன்னு வருது, இங்கே ஏ இன்டர்செக்ஷன் பி பின்னு வருது. ஸோ அப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் வச்சு நம்ம என்ன சொல்கிறோம்? ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணுறோம். இப்போ இதில் லாஸ்ட் சம் பாருங்கள். ஃபைண்ட் செட்ஸ் ஏபிசி சச் தட் ஏ இன்டர்செக்ஷன் பி பி இன்டர்செக்ஷன் சி ஏ இன்டர்செக்ஷன் சி நான் எம்டி செட்ஸ். அதாவது நீங்கள் 3 செட்டு எடுத்துக்கணும். அந்த 3 செட்டுக்கும் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் நான் எம்டியாக இருக்கணும். ஆனால் 3ஐயும் நீங்கள் இன்டர்செக்ட் பண்ணும்போது எம்டி வரணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? ஜஸ்ட் எலமெண்ட்ஸ் எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஒரு சம்மில் எடுத்த மாதிரி என்ன பண்ணுறேன்? இதை 1 2 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது பி செட்டை நம்ம என்ன பண்ணுறோம்? 2 3 4ன்னு எடுத்துக்கிறேன். பிகாஸ் இதுக்கும் காமன் இருக்கணும் இல்லையா? நீங்கள் 1 2 மட்டும் எடுத்துக்கிட்டு 2 3 மட்டும் கூட எடுத்துக்கலாம். ஸோ அது நம்ம இஷ்டம் தான், எத்தனை எலமெண்ட் வேணால் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த செட்டில் ஏக்கும் சிக்கும் காமன் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஏக்கும் சிக்கும் காமன் இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாருங்கள், 1 4 5 6ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன இருக்குது? 2 3. ஓகே, இது நான் எம்டி கிடச்சிருச்சு. அடுத்தது பி இன்டர்செக்ஷன் சி என்ன இருக்குது? நெக்ஸ்ட்டு பிக்கும் சிக்கும் பண்ணும்போது எனக்கு 4 காமன் எலமெண்ட்டாக இருக்குது. ஸோ ஓகே, 4 கிடச்சிருச்சு. ஏ இன்டர்செக்ஷன் சி பண்ணுறேன். எனக்கு காமன் எலமெண்ட் என்ன இருக்குது? ஏக்கும் சிக்கும் 1 இருக்குது. ஓகே, இப்போ இந்த 3த்துக்கும் காமன் எலமெண்ட் பார்க்குறேன். ஸோ 3த்துக்கும் பாருங்கள் ஏதாவது இருக்கா? இங்கே இருக்கிற 1 இங்கே இல்லை. ஸோ அப்போ விட்டுடலாம். 2 இங்கே இருக்குது பட் இங்கே இல்லை. 3 இங்கே இருக்குது பட் இங்கே இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? இந்த 1 2 3 இதில் காமன் ரெண்டு இடத்துலையுமே இல்லை அப்படின்னா என்னோடது என்னது? இது கம்ப்ளீட்டாக நான் எடுத்துக்கிட்ட செட் நல் செட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? புரியுதா? ஸோ நம்ம எடுத்துக்கிற எலமெண்ட்டை அதுக்கு தகுந்த மாதிரி 3த்துலேயும் காமன் இல்லாமல் மாற்றி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சம்ஸை நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதோட இந்த மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸ் அண்டு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சாப்டர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் கேளுங்க. அண்ட் இந்த சம்மோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வேணும், நம்மளுடைய பிடிஎஃப்ல வேணும் அப்படின்னாலும் எனக்கு நீங்கள் சேட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.